ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட் காஸை பத்தி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்றது? தேர் இஸ் சம் சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸை பத்தி இப்ப பார்க்க போறோம். இங்க வந்து போட்டி ரெண்டே பேத்துக்கு தான். ஒன்னு வந்து நம்ம பிரெயினுக்கும், இன்னொன்னு வந்து நம்ம பாடிக்கும் நடக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னா, சடனா வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும். நம்ம படிக்க உட்கார்ந்த உடனே நம்ம மைண்ட் வந்து ஃபுல்லா அப்படியே பிளாங்க் ஆயிரும். அப்படி நம்ம படிச்சது எல்லாமே வந்து மெமரைஸ் ஆகாது. ஸோ த நெக்ஸ்ட் சைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஃபேவரட் சப்ஜெக்டே வந்து இருந்தாலும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியாகும். இதுக்கு பேர் வந்து லேசினஸ் கிடையாது. எல்லாரும் திங்க் பண்றது இது லேசினஸ், பட் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ். தென் நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது லேட் நைட்ல வந்து நீங்க தூங்குற மாதிரி இருக்கும். அண்ட் மார்னிங் வேக்கப்ல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம மார்னிங் வந்து எழுந்த உடனே தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ரன்னிங் தாட்ஸா இருந்துட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்றது, அந்த மாதிரி வந்து ஒரு ரன்னிங் தாட்ஸா இருந்துட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் சைன்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு சிவியர் ஹெட்ஏக் வரலாம், இல்ல சம் இரிட்டேஷன் இருக்கலாம். ஐல வந்து ஒரு இரிட்டேஷன், பாடியில வந்து ஹெவினஸா ஃபீல் ஆகலாம். அண்ட் அட் லாஸ்ட் மார்னிங்ல இருந்தே வந்து ஒரு டயர்ட்னஸா ஃபீல் ஆகலாம். எமோஷனலா வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமா, டஃபா இருக்குமா, அதில் நான் எவ்வளவு மார்க் வாங்குவேன், நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் டீப்பரா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாமே இக்னோர் பண்ணாதீங்க. இதெல்லாமே ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு தெரியாம வந்து இத்தனை நாள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியும் தேவை. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரிலீவ் பண்றது அப்படின்றத வந்து நாம நெக்ஸ்ட் பார்ப்போம்.